First of all, thank you so much for this 50K subscribers. ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் இப்போல்லாம் வருவேன் நினச்சி கூட பார்க்கல, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போதே தெரியும் இது எப்படியும் பெருசாக க்ரோவாக தான் போகுது. ஏன்னா யாருமே ஷேர் பண்ணாத விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் அந்த பிலீஃப் எனக்கு இருந்துச்சு. அண்ட் அந்த பிலீஃப் இருந்துச்சுன்னா அது ரியாலிட்டியாக மாறும் எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதனால தான் இது 50K மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு. இது பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். மைண்டில் இருக்கிற ஒரு ஐடியா ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் ஆகுது. பட் எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ டு மீ. இப்போது இருக்கிற ஒவ்வொரு கொஷினும் படித்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஐ திங்க் நிறைய பேர் கொஷின் கேட்டுக்கிறீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் கேட்டாங்க. பட்டு அது ஒரு நாளைக்கு தான் இருக்கும் அந்த ஸ்டோரி. அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. கடைசியில் அது எல்லாமே போயிடுச்சு. ஸோ யூடியூப்பில் இருக்கிற கொஷின் தான் இருக்குது. அதை மட்டும் நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், செப்பரேட் வீடியோ பேஸ்ட் ஆன் யுவர் லைஃப் ஸ்டோரி ஃப்ரம் ஸ்கூல் டு நவ், ஹவ் யூ பிகம் லைக் திஸ். ஐ திங்க் நான் இது ஒரு தனியாகவே வீடியோவாக போடலான்னு நான் பிளான் பண்ண வச்சுக்கிறேன். என்னோடய பிளான் என்னன்னா, இந்த சேனலில் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும் தான். ஏன்னா இது வரைக்குமே நான் ரொம்பவே நீஷாக தான் போட்டிருப்பேன். லைக் மேனிஃபெஸ்டேஷன், சப்கான்ஷியஸ் மைண்ட், லெட்டிங்கோ, அப்படியே ரொம்பவே உள்ள சில பீப்புள் மட்டும் தான் புரியுன்ற மாரி நான் போட்டிருப்பேன். அதனால தான் எனக்கு, அதாவது இந்த நியூஷுக்கே 50K சப்ஸ்கிரைப் வந்தது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். பட் நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை தாண்டி எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்படின்னா, லைக் மாங்க் மோடு பற்றி போடலாம். அண்ட் தென் எனக்கு ஏஜ் கீழே இருக்கிற பீப்புளுக்கு அந்த கெரியர் அட்வைஸ் கொடுக்கலாம். அப்புறம் என்னோடய பர்சனல் ஸ்ட்ரகுள், நான் என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணுறேன், இந்த வீக்கில் என்ன கோ த்ரூ பண்ணேன், அதை எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணேன், எப்படி என்னை எமோஷனல் ஸ்டேட்டை காமாக வச்சுக்கிட்டேன், எக்ஸ்டர்னல் என்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது, அது எப்படி நான் சால்வ் பண்ணேன், என்ன பிஸ்னஸ் நான் பண்ணின்னு இருக்கிறேன், அண்ட் அதுலேருந்து எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணுறேன், இந்தமாரிலாம் பர்சனலாக உங்க கூட கனெக்ட் ஆகணும் எனக்கு ரொம்பவே ஆசை. பட் நான் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்னா, அந்த நீஷாவே போயிட்டனால நம்ம நீஷாவே போயிடுவோம், திடீர்னு மாற்றினா அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவுமே பர்சனலாக ஷேரே நான் பண்ண மாட்டேன். என் ஏஜ், என் நேம் முழுனே கூட என்னன்னு சொல்லவே மாட்டேன். ஸோ அதான் உங்ககிட்ட நான் கேட்குறேன், இந்தமாரி பர்சனலான விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாரி கொஞ்சம் சேனலில் லைட்டாக நம்ம ஒரு சேஞ்சஸை கொண்டு வரும். ரொம்ப பெருசுலாம் இல்லை, கொஞ்சம் பர்சனலாக எக்ஸ்ட்ராவாக ஷேர் பண்ணுற மாதிரி, அவ்வளோதான். அண்ட் நவ் ரியலான கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீவ் பண்ணால் நடக்கும், பட் யூனிவர்ஸை பிலீவ் பண்ணால் எப்படி நடக்கும்? யூனிவர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடும் ப்ரோ. ஐ திங்க் இந்த யூனிவர்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை வச்சு தமிழ்லையும் சரி, இந்தியா முழுவதும் சரி, தெரியாத விஷயத்தை போட்டு அதுலேயே நிறைய ஒரு மணி மேக் பண்ணுறாங்க. யூனிவர்ஸ்னு ஒன்று தனியாகவே கிடையாது. யூ ஆர் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் வந்து சிம்பிளி ஒரு மிரர் தான். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் உங்களால் முடியும், நீங்கள் நம்பினீங்களா? இந்த யூனிவர்ஸ் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, நீ அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக், நீ விஷுவலைசேஷன் மூலிமா நீ பண்ணலை, அதனால நான் கொடுக்க மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. இட் சிம்பிளி சேஸ், உன்னால் முடியுமா? ஏன் உன்னால் முடியும். நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ணிக்கலாம். அந்த எமோஷன் நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய சுச்சுவேஷனை காட்டும், நிறைய பீப்புளை காட்டும், நிறைய பாஸ்ட் இன்சிடென்ட்ஸை காட்டும். நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்களா, அதுக்கேற்ற மாதிரி இந்த யூனிவர்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ, என்ன நம்புறீங்களோ, என்ன திங்க் பண்ணுறீங்களோ, அதே யூனிவர்ஸ் மறுபடியும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ யூனிவர்ஸ்னு ஒரு தனி மைண்டு கிடையாது. யூனிவர்ஸ்னு அப்படி அதாவது வெயிட் பண்ணல, நீ இப்படி தான் பண்ண அப்படி தான் பண்ணணும். இட்ஸ் யூ, நீங்கள் தான். ஸோ அந்த யூனிவர்ஸ் பெரிய கான்செப்டை யூனிவர்ஸுக்கு கேட்குதா இல்லையா, அந்த சைட்லாம் நீங்கள் போகாதீங்க. நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா, அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, அவ்வளோதான். யூனிவர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். We often manifest the future we want for ourselves, but our present reality looks completely different. To reach that future, we have to take action, and the journey inevitably brings struggle and suffering. Those hardships often demotivate us and fills us with fear, making us question whether we will reach our destination. So how do we overcome the struggle and keep moving forward from despite the fear and suffering? Wow. One of the greatest question. Navinitha, சரி போடுங்க, பேரை படிக்கும். நவீனீத கிருஷ்ணன். ஓகே, குட் நேம். த திங் இஸ், இப்படி தான் நம்ம முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணுவோமே. நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஒரு கோல் இருக்கும், அந்த கோலுக்கு நம்ம போய்கிட்டே இருப்போம். அதனோட நிறைய ஆட்சி போகிற இப்படி ஃபெயிலியர் வரும். பட் அது வந்து ஒரு அவுடேட்டடான ஐடியா. அதில் நீங்கள் கன்ஃபார்ம் நிறைய சஃபரிங் ஒன்று ஃபீல் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, யூ ஹாவ் டு பி தட் வெர்ஷன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஃப்யூச்சரில் அந்த கோலை அச்சீவ் பண்ணிங்கன்னா யூ ஃபீல் அ சர்டன் கைண்ட் ஆஃப் எமோஷன். அந்த எமோஷனை மட்டுமே நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். ஓகே, அந்த எமோஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். 24 hours டேவும் அந்த எமோஷன்லேயே ஸ்டே ஆகினே இருக்கு. அண்ட் இங்கே தான் நிறைய பேர் அந்த எமோஷனல் ஸ்டே ஆகிறது கோட்டை விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி இருக்குல்ல, இந்த 3D வேர்ல்டு, அது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடாது. பார்த்தியா,
நீ மைண்டில் ஒரு விஷயம் நினச்சிக்கிறோம் ஃபியூச்சர் ரியாலிட்டியில், பட் வெளியே இன்னும் நடக்கலை, ரிசல்ட் இன்னும் வரல, கிளைண்ட் ஒன்று விட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் வெளியே எதுவுமே நடக்கலன்னு உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதோட ஆப்போசிட் எல்லாமே போயின்னு இருக்கும். பட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுவுமே நடக்கலை பார்த்தியா, ஸோ அப்படின்ட்டு அந்த எக்ஸ்டர்னல் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க மூடை செட் பண்ணிப்பாங்க. இப்போ என்ன ஆச்சு, எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி மாரி உங்கள் மூடு இருக்குன்னா தென் ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான் ஒரு ரியாலிட்டி அப்படியே இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி மேலே போகும், கீழே வரும் வராது. நீங்கள் இன்டர்னல் ரியாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் இப்படி தான், இதுதான் என்னோட எமோஷன், ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்க போகிறேன், அந்த எமோஷனில் தான் அப்படி இருக்க போகிறேன். வெளியே ரியாலிட்டியில் என்ன காமிச்சாலும் சரி, நான் மாற போகிறது கிடையாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த எமோஷன், அதாவது நீங்கள் வச்சுருக்கிற அந்த ஃப்யூச்சர் வேர்ஷன் வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகும். அண்ட் நீங்கள் இந்த ஃபியரு அண்ட் இந்த டவுட்டு இதெல்லாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் உங்களை தடுக்கலை. அதெல்லாம் ஒரு சிம்பிளி ஒரு கியூ, ஒரு வே. உங்கள் ஃப்யூச்சர் வெர்ஷன் வந்துட்டு உங்ககிட்ட ஃபியர் அண்ட் டவுட் மூலிமா பேசுது. பார்த்தியா, இது வந்து ஃபியரு, பட் இது வந்து ஃபியர் கிடையாது. இதுதான் நீ இங்கேருந்து என்னோடய ஃப்யூச்சர் வெர்ஷன் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டல். நான் இன்ஸ்டாகிராம் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு எங்கே ஃபியர் இருக்கோ அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணி நீங்கள் வரணும். பிகாஸ் உங்களோட ஃப்யூச்சர் வெர்ஷன் இருக்குல்ல, அந்த ஃப்யூச்சர் வெர்ஷன் இந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணி வந்துருச்சு. அதனால தான் அந்த ஃப்யூச்சர் வெர்ஷன் அங்கே இருக்குது. உங்களையும் அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ண சொல்லுது. ஸோ அது வந்து ஃபியர் அப்படின்னு பார்க்காம அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதேமாதிரி ஒரு டவுட்டு வந்தால், ஐயோ டவுட் வருது இல்லாமல் டவுட்டு வருதுன்னா அப்போ நம்ம ஓல்டர் வெர்ஷன் விட்டு நம்ம மேலே வரோம். ஃப்யூச்சர் வெர்ஷன்ன்ற ஒரு சிக்னல், அந்த டவுட்டில் இப்போ நம்ம ஆக்ட் பண்ணணும். ஆர் இன்ஸ்பைட் ஆஃப் த டவுட் நம்மளுக்கு ஒர்க் பண்ணணும். உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண அந்த ஒரு விஷயம், யூனிவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படி இப்படி பற்றி நிறைய இருக்குல்லண்ணா, பட் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண அந்த ஒன்று என்னது? அந்த ஒன்று என்னது? ஐ திங்க் அப்படி ஒரு விஷயம் இல்லைமே நினைக்கிறேன். ஏன்னா பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, இஸ் டூ அவேர்னஸ் தான் நினைக்கிறேன். அதாவது முதல்ல நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிறோம், நம்ம ஏன் இந்தமாதிரி ரியாக்ஷன் இந்த வேர்ல்டு கொடுக்குறோம், நம்ம நினச்ச விஷயம் ஏன் எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகலை, நம்ம ஏன் அடிக்கடி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறோம், ஃபெயிலியர் ஆகிறோம், இந்தமாரி விஷயத்த முதல்ல நம்ம திருப்பி பார்க்கணும். எப்படின்னா ஒரு ஃபீட்பேக் லூப் மாரி. விராட் கோலி வந்துட்டு பேட்டிங் செஷனில் ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா ஒரு கேமரா வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அந்த செஷனை முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவில் போய் அவரோட பாஸ் செல்ஃபை பார்க்குறாரு. எப்படி ஆடிக்கிறேன், இந்த ஷார்ட்டை நான் தப்பாக அடிக்கிறேன், ஸோ அடுத்த கரெக்ட் பண்ணின்னு சொல்லிட்டு. அதேமாரி தான் நீங்கள் அவேர்னஸாக இருக்கணும். ஓகே, நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன், இது நடந்ததுக்கான காரணம் என்ன? சைல்டுஹுட் இப்படி நடந்திருக்கு, அதுக்காக நான் இப்படி நடக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு பிலீஃப் இருக்குது, தாட் பேட்டர்ன் இருக்குது, எமோஷன் பேட்டர்ன் இருக்குது. தென் அதில் ஃபோக்கஸ் பண்ணும். அதில் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா கீழே வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கான ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் வரும். ஸோ அதை மட்டுமே டெய்லி கன்சென்ட்ராக பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் அது சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா இப்போ நான் பண்ணது வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அப்படி சேஞ்ச் ஆகிட்டேன் அப்போல்லாம் கிடையாது. ஒரு சின்ன விஷயத்த தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நிறைய தடவை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ. நெக்ஸ்ட், ராஜா முகமது. அட்டாச்மெண்ட் அண்ட் ட்ரஸ்ட் இஷ்யூஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அட்டாச் ஆகிடுவேன்னு பயந்தே யார் கூடயும் க்ளோஸ் ஆக மாட்டேன் பிகாஸ் ஆஃப் த திங்ஸ் தட் ஹேப்பன் இன் மை பாஸ்ட். இந்த இயர் காலேஜ் ஜாயின் பண்ணுற போகிறேன். நான் இந்த மாதிரியே இருந்தேன்னா காலேஜுக்கு போனால் ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. சிம்பிள் தான். நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்கள் பாஸ்ட்டை வச்சு உங்களோட ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணக்கூடாது. வாட் ஹேப்பன் இஸ் ஹேப்பன். அந்த ஃபெயிலியர் கூட உங்கள் ஐடென்டிட்டி வச்சு மர்ஜ் பண்ணிக்கூடாது. நீங்கள் இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு யானை இருக்கும் சின்ன வயசில், அது காலில் சங்கிலியை ஒரு தூண் மூலிமா கட்டி விட்டுரும். அது இழுக்கும். அந்த தூண் ஸ்ட்ராங்காக இருக்கனால அதை உடச்சிட்டு வெளியே வர முடியாது. அதுக்கு ஒரு 50 வயசு ஆகிடும். ஒரு 10,000 டன் கிலோ வெயிட்டில் அந்த யானை இருக்கும். ஆனால் அது காலில் சங்கிலியை கட்டி விட்டுருவாங்க இப்பயும். ஆனால் தூண்லாம் கட்ட மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. பட் அந்த யானை ட்ரையே பண்ணாது, அப்படியே இருக்கும். ஏன்னா இன்னுமே அது மைண்டில் அந்த தூணில் தான் நம்ம கட்டி போட்டுறான்னு நினச்சிட்டு இருக்கும். அதேமாதிரி தான் நீங்களும் பாஸ்டில் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை இன்னுமே நினச்சி அதை பெரிய விஷயமாக நினச்சிங்க. பட் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். யூ ஹாவ் டு பி ஸோ கிரேட்ஃபுல் தட் பீப்புள் பிட்ரைட் யூ. இது பேர் தான் நெகட்டிவ் கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. லைஃப்பில் நடக்கிற பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் நீங்கள் கிராட்டிடியூட் கொடுப்பாரு, நெகட்டிவான விஷயத்துக்கும் நீங்கள் கிராட்டிடியூட் கொடுக்கணும். அங்கே தான் உங்களை ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அக்செப்டன்ஸ் மோடு கொண்டு வரும். ஓகே, சில பீப்புள் வந்துட்டு இந்தமாரி தான் நம்ம ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்மளை ஏமாற்றுவாங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லான விஷயந்தான். பட் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு மாம்பழம் வந்து கசப்பாக இருந்தனால தோட்டத்தில் இருக்கிற எல்லா மாம்பழம் கசப்பாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ போங்க, ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். பீப்புள் கூட போங்க, பேசுங்க, மர்ஜ் ஆகுங்க அண்ட் ஜஸ்ட் கோ என்ஜாய் தட் லைஃப். அவ்வளோதான். இட்ஸ் த பெஸ்ட் திங். அண்டு அட்டாச்மெண்ட் எப்போ வரும்னா,
ஒரு பர்சன் மேலே நீங்கள் ரொம்பவே எமோஷனலாக டிபெண்டாக இருக்கும்போது தான். இப்போ உங்களோட எமோஷனை உங்களாலே ரெகுலேட் பண்ண தெரியலன்னு வைங்களேன், தென் இன்னொரு பர்சன்ட்டை நீங்கள் போவீங்க. இப்படி தான் அடிக்ஷனும் ஒர்க் ஆகும். சரி, பீப்புள் ஸ்ட்ரெஸ் ஆனால் பான் பார்ப்பாங்க, ஸ்ட்ரெஸ் ஆனால் சிகரெட் அடிப்பாங்க. அதேமாரி நீங்கள் எப்போனா ஓவரால்மாக ஃபீல் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆனால் அந்த பர்சன்ட்டே போகிறீங்கன்னா, தென் அந்த பர்சன் ஒரு லவ்வோட உங்களுக்கு அட்டாச்மெண்ட் ஆகிடும். இந்த ப்ராப்ளம் வந்து அவங்க க்யூர் பண்ணுற ஒரு பர்சனாக மாறிடுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட விலகிறதுன்றது ஒரு கையை கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட எமோஷனை நீங்களே கோ த்ரூ பண்ண கற்றுக்கணும், லெட் கோ பண்ண கற்றுக்கணும். அண்ட் தென் அதை தாண்டி உங்களோட லைஃபுக்கு நிறைய ஹாபிஸ் இருக்கணும், பர்சனலான உங்களுக்கு ஒர்க் இருக்கணும், பர்சனலான ஒரு கோல் இருக்கணும், அண்ட் பர்சனலான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்னொரு பர்சன்ட்டை நீங்கள் போகும்போது அந்த பர்சன் இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸ் ஆட் பண்ணும். பட் அந்த பர்சன் விலைக்கு போயிட்டாங்கன்னா நீங்கள் சோகமாக இருக்கக்கூடாது, பிகாஸ் நீங்கள் தனியாக இருந்தாலே ஹாப்பியாக தான் இருப்பீங்க. அண்ட் இந்த மூவிஸில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்பெஷலி இந்த லவ் மூவிஸ், இப்போ இந்த மூவியை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளில் பாருங்களேன், இது வந்து ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி. அவங்களோட ஒரே ஒரு வேலை காசு பார்க்கணும், அதுக்கு உங்களை ஃபீலிங்ஸை போட்டு விளையாடுவாங்க. நம்மளோட லைஃபே லவ், பொண்ணு பையன், பாட்டு, இந்த மாரியே சுற்றி அதுக்குள்ளேயே வருவாங்க. நம்மள நினச்சிப்போனா, ஓ லைஃப்ன்றது ரிலேஷன்ஷிப்பு தான், ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது தான், பையனை லவ் பண்ணுறது தான், அவங்களுக்கு பின்னாடியே துரத்துறது வரத்தான். பட் அது கிடையாது, அதையும் தாண்டி நிறைய இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பீப்புளெலாம் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான், அவங்களே என்டையர் லைஃப் கிடையாது. அவங்களே நீங்கள் என்டையர் லைஃப் நினைக்கும் போது தான் நீங்கள் அதிகமாக அட்டாச்மெண்ட் ஆகுவீங்களே. வேதசாமி, எமோஷன் எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்லுங்கண்ணா. ஐ திங்க் ஒரு எமோஷன் எப்படி லெட் கோ பண்ணுறது இல்லை அப்சர்வ் பண்ணுறது தான் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷனாக இருந்தாலும் உங்கள் பாடியில் சரி 90 செகண்ட்ஸ் தான் இருக்குமே. அதுக்கு மேலே இருக்குதுன்னா நீங்கள் அந்த எமோஷனை ரெசிஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் த மோர் யூ ரெசிஸ்ட் த மோர் இட் பர்சிஸ்ட். ஒரு ரிவர் வருதுன்னு வைங்களேன், அந்த ரிவரை நீங்கள் அடித்து துவச்சி அதை சப்மிட்லாம் பண்ண முடியாது, பட் அது போக விட்டுறணும், அதுவாக போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு ஒரு ஆங்கராக ஃபீல் பண்ணுறீங்க, அந்த ஆங்கராக ஃபீல் பண்ண உடனே நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க. ஆனால் அந்த ரியாக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆங்கரான ஒன்று குத்துறது, இல்லை ஆங்கரான ஒன்று உங்கள் லவுட் ஒன்ஸ் நீங்கள் கத்தி பேசுறது, இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் இருக்கும். அந்த எமோஷன் வந்த உடனே அந்த ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷனை கட் பண்ணுங்க. ஆங்கர் ஆகுறீங்களா, அது நார்மலான விஷயம் தான், ஹியூமன்ஸான ஆங்கர் ஆக தான் செய்யும். பட் அது அப்புறம் கொடுக்குற ரியாக்ஷன் என்ன? நீ கொடுக்க வேண்டிய ரியாக்ஷன் என்னன்னா, காம் டவுன். ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு டேக் எ டீப் பிரெத். அண்ட் நெவர் ரியாக்டே பண்ணாங்க, அப்படியே விடுங்களேன். அப்படியே அந்த எமோஷன்ஸ் ஆளாவாக போயிடும். இல்லை நீ வரக்கூடாது வா அப்படி சண்டை போட்டுக்கலான்னா அதை அடிச்சுட்டு போயிடும். நிறைய விஷயத்தில் நம்ம சண்டை போடாமல் இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியுமே. அதில் ஒரு விஷயம் இந்த எமோஷனை டீல் பண்ணுறது. அண்ட் இன்னும் ஒரு பாசிட்டிவான எமோஷன் எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னா, இட் ஜஸ்ட் மேக்கிங் யூ இன்டு பீயிங் அன் அத்தாரிட்டி. எப்படின்னா, இப்போ என்னால் நினச்சா என்ன எமோஷன் வேணாலும் ஃபீல் பண்ண முடியும். நான் எப்போதுமே அதிகமாக ஃபீல் பண்ணுற எமோஷன் என்னன்னா கிராட்டிடியூட் தான். ஈவன் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் சரி, ஃப்யூச்சர் நடக்க போகிற விஷயமும் சரி, எஸ்பெஷலாக ஃப்யூச்சர் நடக்க போகிற விஷயம். அதாவது ஃப்யூச்சரில் என்னோடய ரியாலிட்டி இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ரியாலிட்டி நடந்து முடிஞ்சு போனமே நான் கிராட்டிட் கொடுப்பேன். தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் நினச்ச எல்லா விஷயமும் நடந்துச்சு. தேங்க்யூ காட், நான் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இது வந்து என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரைன் பண்ணுது. ஓஹோ, குணோட ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்க போகுது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போகணும் அப்படின்ட்டு. நீங்களும் இதே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னா, இது வரைக்கும் எல்லா எமோஷனும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஃபீல் பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹாப்பினஸ், பாஸ்ட்டில் எங்கேயுமே ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணது இல்லையான்னு ஜஸ்ட் அந்த பாஸ்ட் மொமெண்ட்டை நினச்சி பாருங்கள். நீங்கள் ப்ரைஸ் வாங்கினது, உங்களை அப்ரிஷியேட் பண்ணது, நீங்கள் சிரித்தது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தது, அந்த ஹாப்பினஸ் எமோஷன் இருக்குல்ல, அதை மறுபடியும் ரீப்ளே பண்ணுங்க மைண்டில். ரீப்ளே பண்ணும்போது நீங்கள் ஹாப்பி ஆகுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா உங்கள் மனசுக்குள்ளே சரிங்களா சொல்லும்போதே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பீங்க, அவ்வளோதான். அப்படி பண்ணும்போது அந்த எமோஷன் வந்து ட்ரிகர் ஆகுது பாருங்க, அவ்வளோதான். நிறைய பேருக்கு இந்த விஷுவலைசேஷனில் அந்த எமோஷனை ஃபீல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு பாட்டை சூஸ் பண்ணுங்க. பிகாஸ் மியூசிக்குமே ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி தான். கருப்பு படத்தை எடுத்துக்கோங்க, நிறைய பேர் அதில் சாமி ஆடினாங்க. ஏன்னா சூர்யா ஆடினதுனால இல்லை, அதுக்கு பின்னாடி ஓன அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்னால. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை கட் பண்ணுங்கள், எல்லாரும் ஆடுறதை நிறுத்திடுவாங்க.
ஸோ அந்த ஒரு மியூசிக் ஒரு எமோஷனை ஃபீல் பண்ண வைக்கும். அதேமாரி ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க. அந்த பாட்டு எடுத்துட்டு அந்த பாட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க. அதாவது அந்த பாட்டில் நீங்கள் இருந்து உங்கள் ஃபியூச்சர் ரியாலிட்டி அச்சீவ் பண்ணுற மாதிரி. ஸோ ஈஸியாகவே அந்த எமோஷனை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது மியூசிக் கேட்டு தான் நான் விஷுவலைஸே பண்ணுவேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சமே எனக்கு பெட்டராக அந்த ஃபீலிங் எடுத்து கொடுக்கும், அந்த பூஸ்ட் பம்ப் கொடுக்கும். பீஸ் பேரே நல்லா இருக்குது, பீஸ்ன்ட்டு. கொஸ்டின் இஸ், மேனிஃபெஸ்ட் பண்ண நினச்சா ஜாப் கிராக் பண்ண முடியுமா? அதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். ஐ திங்க் மேனிஃபெஸ்டேஷன் ஜஸ்ட் ஒர்க்ஸ் இன் எவ்ரி பிளேசஸ். அது ஸ்பெசிஃபிக்காக ஜாபுக்கு, ஸ்பெசிஃபிக்காக லவ்வுக்கு, கோலுக்கு, இதுக்கு, பாடிக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது. நான் அந்த கோர் பிரின்சிபல் சொல்லி தந்துடுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டெக்னிக்ஸ் ஆட் பண்ணினாலும் இட்ஸ் ஓகே தான். த திங் இஸ், அந்த ஃபியூச்சர் எமோஷனே நீங்கள் ஸ்டே ஆகினே இருக்கணும், அவ்வளோதான். ஈவன் தோ எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி சேஞ்ச் ஆனாலும். தட்ஸ் ஆல். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். பிகாஸ் நீங்கள் நெவல் கார்டோட புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்எல்ஸ் இந்த ஜோ டிஸ்பென்சரா புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை எவ்வளோ பெரிய ஆத்தர், இல்லை நீங்கள் பின்னாடி போய் இந்த ஜீசஸே பார்த்தீங்கன்னா, இதுதான் எல்லாமே. யூ ஹாவ் டு ஸ்டே இன் தோஸ் எமோஷன் ஈவன் தோ யூ டோன்ட் see த ரிசல்ட். அதாவது இந்த 3D வேர்ல்டை இக்னோர் பண்ணிடணும். இந்த இல்யூஷன், இந்த மெட்டீரியல் வேர்ல்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறீங்க. நீங்கள் வெளியே நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. ஒரு குருடாக மாறிடுங்க. உங்கள் மைண்டில் என்ன நினைக்கிறீங்களோ அதில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் கிடைக்கணும்னா ஜஸ்ட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷன் எடுத்து அந்த ஃபீலிங்கில் இருங்க. ஜஸ்ட் பிலீவ் இந்த வேர்ல்டில் இன்ஃபினிட் லெவல் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜாபை, நான் அந்த ஜாபை சேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதேமாரி அந்த ஜாப் என்னையும் சேஸ் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே எனக்கு ஜாப் கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. நான் சும்மா இருக்கனாலே எனக்கு பே பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டு ஒவ்வொரு செகண்டுமே எனக்கு தேவையான ஜாபை என் லைஃப்குள்ளே அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அண்ட் த ஃபியூச்சர் கிராட்டிடியூட், தேங்க்யூ காட், என்னோடய ட்ரீம் ஜாபை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த எல்லா மேனிஃபெஸ்டேஷன், இந்த விஷுவலைசேஷனும், இந்த அஃபர்மேஷன் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஏற்கனவே அந்த ரியாலிட்டியில் வாழ்கிற மாரி உங்களை ஃபீல் பண்ண வைக்குது. தென் அந்த ஃபீலிங்கில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஜஸ்ட் இக்னோர் த எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி. ப்ரோ இன்னும் 2 நாள் ஆயிடுச்சு ப்ரோ விஷுவலைஸ் பண்ணுறேன், இன்னும் ஜாப் கிடைக்கலனா அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே தென் நீங்கள் உங்கள் அந்த ஐடியாவில் ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம். அது பேர் தான் டீட்டாச்மெண்ட். ஒன்ஸ் அந்த எமோஷன் இருந்துட்டீங்களா, அது கிடைக்குதோ இல்லையோ, நீங்கள் அந்த எமோஷனில் இருந்தால் மட்டுமே போதும். அது கிடைக்குமா 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 நீங்கள் டெஸ்பரேட்டாக இருந்தீங்கன்னு வைங்களேன், நான் என்ன சொல்லிடுறேன், யூனிவர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுதோ அது உங்களுக்கு ரிஃப்ளெக்டாக ஃபீல் ஆகும். நீங்கள் டெஸ்பரேட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா அது உங்களை விட்டு இன்னும் கொஞ்சம் வேலைக்கு தான் போயினே இருக்கும். ஸோ ஜஸ்ட் பி கான்ஃபிடென்ட் த எமோஷன் தட் யூ ஆர், அந்த கோலே உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இப்போ கூடமே பாருங்களேன், இப்போ இந்த யூடியூப்பில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், இன்ஸ்டாகிராமில் வர பீப்புள்ஸு, எனக்குன்னு வர கிளைண்ட்ஸு, இவங்க எல்லாருமே இப்போ நானாக பண்ணி எந்த இது வந்தது இல்லை. தேர் ஆல் அட்ராக்டட் டு மீ. நான் அழகாக இருக்கிறதுனால அப்போல்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அட்ராக்டட் டு மை எனர்ஜி. ஏன்னா நம்ம எல்லாருமே ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி தான், ஒரு எனர்ஜி தான். நான் பேசுறது கூட உங்கள் காதில் ஜஸ்ட் ஒரு எனர்ஜி ஃபார்மாக தான் போகுது. என்னோடய ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாருமே என்னோடய லைஃப்குள்ளே வந்தீங்க. அதில் நிறைய பேர் கிளைண்ட்ஸாக மாறினீங்க, அதில் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர். அவ்வளோதான். ஆல்வேஸ் ஹை வைப்ரேஷனில் இருக்க முடியுமா? சம்டைம்ஸ் இட்ஸ் மிஸ்ஸிங், லோவாக ஃபீல் ஆகுது. ஒய்? ஐ கெட் இட். ஏன்னா இப்போ நானுமே எல்லா டைமுமே அந்த ஹை வைப்ரேஷன், எப்போதுமே அந்த கிராட்டிடியூட் ஸ்டேட்டில் இருக்கவே முடியாது. சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆகும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற ஒரு சூப்பர் பவர் என்னன்னா, நான் டக்குன்னு ரீபவுண்ட் ஆகிடுவேன். அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் வெளியே ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சுச்சுவேஷன் நடக்கும், அதுக்கேற்ற மாரி நீங்கள் எமோஷனுக்குள்ளே மாட்டிப்பீங்க. பட் எவ்வளோ டக்குன்னு மேலே நீங்கள் வரீங்க, அதான் உங்களோட நார்மல் ஸ்டேட்டுக்கு வரீங்க, அங்கே தான் உங்களோட திறமையே இருக்குது. பட் கீழே விழுந்து கீழே ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு வைங்களேன், பிரோஜனமே இல்லை. டக்குன்னு நீங்கள் மேலே வந்துடணும். பிகாஸ் அதில் யூஸ் பண்ணுறது தான் அந்த கிராட்டிடியூடே. நான் எப்போதுமே என்னோடய பக்கத்தில் ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு அதை நான் எழுதிட்டே இருப்பேன். நான் என்னென்ன விஷயத்தை கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். சில டைம் இந்த கிளைண்ட்டு அவங்க கூட பேசுகிறது, இல்லை இந்த மொத்தமாக இந்த பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறதே எனக்கு ரொம்ப நாளைக்கு டென்ஷனாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் எனக்கே தெரியாமல் நான் நிறைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா இந்த கிளைண்ட்ஸு, குரூப் கோச்சிங்கு, பர்சனல் கோச்சிங்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, இந்த பிராண்டு, அது இதுன்னு என் தலையில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும் அட் அ டைமில். அது எல்லாத்துலேயும் நானே தான் பர்சனலாக இருந்து பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால சில டைம் நானே அந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டர் 3D வேர்ல்டுக்குள்ளே மாட்டிப்பேன். பட் அகெயின் ரீகைன் ஆகிட்டு வர்றதுக்கு பாரேன், நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காங்க, பாரேன் நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, பாரேன் ஒரு காலத்தில் எதுவுமே இல்லாதவங்க இப்போ நம்ம ஜஸ்ட்டு பேசினா ஒரு 100 பேர் கேட்பாங்க. செம்மல்ல? ஸோ அப்படி சொல்லியே அந்த ஒரு கிராட்டிடியூட்லேயே லைக் நான் ஒரு ஹையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுக்குவேன். ஸோ நீங்கள் முக்கால்வாசி நேரம் அந்த லோவாக ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் வேறு ஏதாவது அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸுங்க, அவ்வளோதான். நீங்கள் தோற்ற விஷயத்துலேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இல்லாத விஷயத்துலேயே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அதிகமாக ரிட்டர்ன் வரும்.
பட் இருக்கிற விஷயத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கிற விஷயத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தென் யூ ஆல்வேஸ் ஃபீல் லைக் என் வின்னர், தென் யூ ஆல்வேஸ் ஹேவ் மோர் தென் யூ வாட் மோர் தென் யூ ஹேவ். அண்ட் இதுதான் என்னோட குரூப் கோச்சிங் பீப்புளுக்கு நான் அதிகமாக ஸ்ட்ரிக்டாக டீச் பண்ணுறது என்னன்னா, இஸ் டு ஆல்வேஸ் பி இன் அ கிராட்டிடியூட் ஸ்டேட். தட்ஸ் அ மெயின் கோர் ஆஃப் த ப்ரோக்ராம். யூ ஹேவ் டு பி இன் அ கிராட்டிடியூட் ஸ்டேட். பிகாஸ் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கப்படும், இல்லாதவங்ககிட்ட எல்லாத்துலேருந்து பிடுங்கப்படும். இதுதான் இந்த பைபிளில் ஒரு லைனாக சொல்லியிருப்பாங்க. என்னோட எந்த லைன்ட்டு நான் இருந்த பிக்சரில் போடுறேன். அதான் சிவாஜியும் சொல்லியிருப்பாரு, த ரிச் கெட் ரிச்சர், த போர் கெட் போர். த மோர் யூ ஹேவ் த மோர் யூ கெட், த லெஸ் யூ ஹேவ் அதுவுமே உங்கள்கிட்ட புழங்கப்படும். ஸோ பி இன் அ கிராட்டிடியூட் ஸ்டேட், கெட் ரீபோண்ட் குவிக்லி. லவ்லி ஷாலு, ஹாய் ப்ரோ, சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் பிலீஃபை பற்றி எல்லாமே தெரிஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டினியூவாக பண்ண முடியல. நம்ம பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணதை வச்சா கூட ஏதோ நம்மளை டவுனாக பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது. ஸோ எப்படி கண்டினியூவாக பண்ணுறது, ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்கள். இது போன கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண மாரி தான். நீங்கள் என்ன தான் உங்கள் மைண்டை நீங்கள் ஒரு ஐடென்டிட்டிக்குள்ளே வந்தீங்கனாலும் உங்களோட எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் இன்னுமே உங்களை ட்ரிகர் பண்ண தான் செய்யும். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒரு ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆனால சுற்றி இருக்க எல்லா விஷயமும் டக்குன்னு மாறிடும் அப்படிலாம் இல்லை. உங்களை டெஸ்ட் பண்ணும். நீங்கள் இந்த புது ஐடென்டிட்டியில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறியா? பழைய பிரச்சனைகள் எல்லாம் வரும், புது பிரச்சனைகள் எல்லாமே வரும், எல்லா ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் உன்னோட புது ஐடென்டிட்டியில் அப்பயும் உன்னால் ஸ்டேவாகி இருக்க முடியுமா? இது எல்லாமே டெஸ்ட்டு தான். இதெல்லாம் தாங்கியும் நீங்கள் அந்த புது ஐடென்டிட்டியில் இருந்துட்டீங்கன்னா கங்க்ராட்ஸ், புது ஐடென்டிட்டி நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னு இருக்கும். ஸோ வர எல்லா விஷயமுமே ஐயோ இந்த சுச்சுவேஷன் நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது விட்டு இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கேமாக பாருங்கள், ஒரு டெஸ்ட்டாக பாருங்கள். ஓகே, கடவுள் நம்மளை டெஸ்ட் பண்ணுற நம்ம புது ஐடென்டிட்டி இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு ஐம் கோன் அப்ரூவ். நான் அந்த புது டெஸ்ட்டில் அப்படியே ஸ்டேவ் ஆகி இருக்கவே தான் போகிறேன். ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி மைண்டு ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்க முடியுது. பட் பேரண்ட்ஸ் ஏதாவது நெகட்டிவாக நம்மளை பேசும்போது டக்குன்னு ஃபியர் அண்ட் செல்ஃப் டவுட் அண்ட் கில்ட்டு வருது. வாட் ஹேவ் டு டூ? ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கே இருந்துச்சு. என்ன தான் நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணாலும் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்டும் சரி, என்னோடய க்ளோஸ் ஒன்கிட்டும் சரி, நான் ரொம்பவே ஹாஷாக தான் நடந்துப்பேன். பிகாஸ் வெளியே எல்லாத்தையும் நல்லவனா வேஷம் போட்டுட்டு உள்ளே இருக்கவங்க எல்லாத்தையும் கோமாக காமிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அண்டர்ஸ்டுட் ஓகே, ஏன்னா அதையே நான் அன்கான்ஷியஸாக பண்ணியிருந்தேன். மற்ற பீப்புளை ஹர்ட் பண்ணுறேன் இல்லைன்னு தெரியாமலே நான் மற்ற பீப்புளை ஹர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்னென்னா போய் பிகாஸ் ஐ நோ வாட் டு டூ, நான் என்ன பண்ணேன்னா சிம்பிளாக ரியாக்ஷனை கட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் அவங்க என்ன கில்ட்டாக பண்ணுற மாரி, டென்ஷனாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. அவங்கள எதுவுமே மாற்ற முடியாது. பிகாஸ் தட்ஸ் அப்படி தான் அவங்க வளர்ந்தாங்க. தட்ஸ் ஹவ் தே ஆர். நம்ம கொடுக்குற ரியாக்ஷன் தான் மாற்றணும். டெஃபினெட்லி யூ ஃபீல் த ஆங்கர், பட் ரியாக்ஷன் கொடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. கோவப்பட்டோன்னே அப்படியே போய் மோதாதீங்க. ஷாக்காக குறை. இப்போது எனக்குமே அந்த கோவம் அதிகமாக வருது நின்று போயிடுச்சு. பிகாஸ் என்னோடய மைண்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷனை அடாப்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் இது ஒரு நாள் பண்ணல, 2 நாள் பண்ணல, தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு பண்ணிகிட்டே வந்தேன். எனக்கு கோவம் வரும், டென்ஷன் ஆகும், பட் நான் ரியாக்டே பண்ண மாட்டேன், காமாக விட்டுருவேன். இனிமேட்டு எனக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் என் மைண்டு சொல்கிறது என்னென்னா, அடப்படா காமாறா. பிகாஸ் அது பழகி போயிடுச்சு. தட்ஸ் நியூரான்ஸ் தட் ஃபைட் டுகெதர் வில் ஒயிட் டுகெதர். ஒரு தாட்டை நீங்கள் ரிப்பீட் பண்ண ஒரு ஆக்ஷனை ரிப்பீட் பண்ண அதே உங்களுக்கு பழகிப்படும். அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், டோன்ட் ரியாக்ட். இது வரைக்கும் புரிஞ்சிருந்தா சரிதான், கரெக்டாக இருந்தால் பொரட்டா ஒட்டா.